யெகோவா ஈரேன்னா என்ன அர்த்தம்? பைபிளில் சொல்லியிருக்கு, ஆபிரகாமை கர்த்தர் பார்த்து உன் மகனை கொண்டு போய் பலியிடுன்னு சொல்லி அந்த மலை மேலே நான் காட்டுறேன், இந்த மலை மேலே போய் பலியிடுன்றார். மகனை கூட்டிகிட்டு போகிறான். போகிற வழியில் மகன் கேட்குறான், எல்லாம் இருக்குது பலி செலுத்துறதுக்கு, ஆனால் ஆடு தான் இல்லை பலி செலுத்துறதுக்கு, மீதி எல்லாம் இருக்குது. சொல்கிறான், கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்துக்கிறார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நம்முடைய எல்லா தேவைகளையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் அவர். கர்த்தர் அவனை அங்கே கூப்பிட்டு போகிறாரு. அவனுடைய மகனை 100 வயசில் கொடுத்தாரு அவனுக்கு. அவனை பிடிக்கிறதுக்காக அல்ல. இதை வச்சு நிறைய பேர் பிரசங்கமே பண்ணிட்டாங்க. கர்த்தர் அவனுடைய மகனை எடுத்துக்கிட்டார். சில நேரத்தில் நம்மள்தையும் அப்படி தான் பண்ணுவார். கிடையாது, அங்கே கூட்டு போய் அவனை மகனை பறிக்கிறதுக்காக அல்ல. இவனுடைய மகன் சாகிறதுனால யாரும் ஒன்றும் நடக்க போகிறதில்லை. ஆனால் தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையில் அதே மலையில் மனுக்குலத்துக்காக ஒரு நாள் மரிக்க செய்ய போகிறார். அதுதான் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறதுக்கு மருந்தாக இருக்க போகிறது என்பதை காட்டுறதுக்காக, போதிக்கிறதுக்காக கொண்டு போகிறாங்க. அங்கே போனோடனே ஆச்சரியம் ஆபிரகாமுக்கு என்னென்னா, கர்த்தர் அவனை தடுத்து நிறுத்துறாரு. இவனை மகனை கொல்ல போகிறப்ப அவன் பார்க்குறான், அந்த புதரில் ஒரு ஆட்டுக்கடா சிக்கி இருந்தது. அது காலையிலே கிளம்பி, இவனுக்கு முன்னால் கிளம்பி கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. கர்த்தர் அனுப்பி வச்சுட்டார். ஆட்டு கூட கர்த்தருடைய நடத்திப்பு இருக்கும் போல இருக்கு. ஏதோ சொல்லியிருக்குது, மேலே போயிருக்குது. அது கரெக்டாக வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து எங்கேயோ மூக்க விட்டுருக்குது, மாட்டிக்கிச்சு. அங்கே நிற்கிது. இவன் வருவான்னு காத்துக்கிட்டு. இவன் அங்கே வர்றதுக்குள்ளே இவனுக்கு பலிக்கான ஆடை அவர் ஏற்படுத்தி வைத்து விட்டார். என்ன சொல்ல வர்றார் ஆபிரகாமுக்கப்பா? மனுஷனுடைய பாவ பிரச்சனைக்கு மனுஷன் வர்றதுக்கு முன்னாடியே, மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே என்னுடைய குமாரன், நித்திய குமாரன் அங்கே இருக்கிறார். அவரை ஏற்படுத்தி வச்சிட்டார். அவரை வந்து பலியாக தீர்மானித்து வச்சிட்டேன். அவர் தான் பலியாக போகிறாரு. அவர் தான் பாவ மன்னிப்பை கொடுக்க போகிறாரு, ரத்த சிந்த போகிறாரு, மீட்பை கொடுக்க போகிறாருன்னு தீர்மானம் பண்ணி வச்சுட்டேங்கிறத அங்கே வெளிப்படுத்துகிறார். அதனால தான் அந்த இடத்துக்கு அவன் பேர் வைக்கிறான், யெகோவா ஈரே. நம்முடைய தேவன் யெகோவா ஈரே.